ஏட்டி பரணி, எனக்கு பயமா இருக்குடி. வேணாட்டி, என்னால எங்க அண்ணன் கொலைகாரனாக வேண்டாம். வா, நாம வீட்டுக்கு போயிருவோம். ஏய், நீ ஏண்டி பயப்படுற? சண்முகம் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயா கொலை பண்ணுவான்? இவன் உள்ள போயிட்டா நிச்சயம் பாதுகாப்பாதான் இருப்பான். சண்முகத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது சொல்லியே உன்னை மிரட்டி இவங்க அடக்கி வைக்க பாக்குறாங்க. அதுக்கு ஒரு நாளும் நீ பணிஞ்சு போயிடாத. நான் இருக்கேன் இல்லடி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ வா. கேட்டி பரணி, நான் என்ன சொல்லுதுன்னு ஒரு வார்த்தை கேளு. நீ கம்ப்ளைண்ட் தர வேணான்னு நான் சொல்லல. இவனை தூக்கி உள்ள வையி, ஜெயில போடு, இல்ல தூக்குல கூட போடு. அத நான் கேட்கவே இல்ல. ஆனா பாவமிட்டு இசக்கி முதல்ல அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டி. ரத்தம் நிக்காம போயிட்டு இருக்கு பாரு. பரணி, வேணாம்டி, எனக்கு பிடிக்கல. ஸ்டேஷன்ல வச்சு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. வேணாண்டி, விட்டுடி. அதெல்லாம் முடியாதடி. நீ கம்ப்ளைண்ட் தர வேணாம், நான் உன் சார்பா கம்ப்ளைண்ட் தரேன். ஏன்னா நான் உன் அண்ணன் பொண்டாட்டி. எதுவா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ பேசாம என் கூட வந்தா போதும். அத்தை, என்னத்த நீ பரணி கிட்ட வேணான்னு சொல்லுத்த. இல்லடி, எனக்கும் சலிச்சு போச்சு. எங்க அண்ணனுக்கு வாக்குறுதி கொடுத்துதான் உன்னைய நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். உன் மேல அவன் கைப்படாம பாத்துக்கிறேன்னு சொல்லிதான் உன்னைய நான் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவன் அடங்குதானா? இல்லையே. அன்னைக்கு நான் இல்லாதப்போ உன்னை குறுக்குல மிதிச்சு இடுப்பு உடைக்க பார்த்தான். இன்னைக்கு நான் பக்கத்துல இல்லைன்னதும் மண்டைய உடைச்சிட்டான். நாளைக்கு நான் இல்லாதப்போ உன்னை கொல்ல மாட்டான்னு என்னட்டி நிச்சயம்? பரணி சொல்றதும் நியாயம் தாண்டி. இவன் செயலுக்கு போனாதான் அடங்குவான். நீ பரணி சொல்றதையே கேளு. என்ன என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் பையன், உன் மவன். என்னைய ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியோ? உன்னைய நான் விஷத்தை வச்சு கொல்லாம இருக்கணும்னா நீ செயலுக்கு போறதுதான் நல்லது. ஏட்டியே பாக்யம், இதுதான் நம்ம குடும்ப கௌரவத்தை நீ காப்பாத்துற லட்சணமா? 1000 பிரச்சனைகள் இருக்கட்டாண்டியே, எல்லாத்தையும் என்ன ரோட்ல வச்சா பேசுவாங்க, வீட்டுக்குள்ள வச்சு பேசலாம்ல? இத்தனை பேருக்கு முன்னால ரோட்ல நிக்க வச்சு குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்க நீ. இந்த பாரடி, சொன்னா கேளு. உன் செல்லம் அவளுக்கு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இத பாரு, ஆனாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாது. இப்படி அடி ஆடுவ? ஏய் சூனியக்காரி, உலகத்திலேயே நீ மட்டும்தான் ரவுடியா? மாறணும்னு நினைச்சா உன்னை விட பெரிய ரவுடியா என்னால மாற முடியும். எழுதி வச்சுக்கோ, இன்னியோட உன்னோட ஆட்டம் அடங்குது. உன்னையும் சேர்த்து உள்ள தூக்கி போடல, என் பேரு பரணி இல்ல. விட்டுடி, எனக்கு பிடிக்கல. நான் வரமாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நீயே கொடுத்துக்க. அவ்வளவுதானே? நீ வரலனா நான் விட்டுருவேனா? என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இங்க பாருங்க சார், நல்லா பாருங்க. தலையில ரத்த வழிய நிக்கிறாளே, இவ யார் தெரியுமா? இந்த ஊர் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி. இப்படி இவ தலைய உடைச்சு அனுப்பியிருக்கிறது யார் தெரியுமா? இதோ நிக்கிறாரே, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி தான். இந்த மாதிரி இவளை அடிச்சு தள்ளி விட்டு எசக்கிய கொலை பண்ண சொல்லி தூண்டி விட்டது இதோ இங்க நிக்குதே இந்த சூனியக்காரி பாண்டியம்மா. அது கூட இதோ இங்க நிக்கிறாரே முன்னாள் பிரசிடென்ட், இவரும் தான். மொத்த குடும்பமும் சேர்ந்துதான் இந்த பொண்ணை சித்திரவதை செஞ்சிருக்காங்க. இவளை கொலை பண்ண முயற்சி எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளவு ஆழமான காயம்னு பாருங்க. இவ தலையில அடிபட்டு 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ரத்தமே நிக்கல. அவ்வளவு ஆழமான காயம். என்ன பாத்தீங்களா? இத்தனை பொதுமக்கள் கூடி நிக்கிறாங்க,
இவங்க முன்னாடி என்ன ரெக்கார்ட் பண்ண விடாம தடுக்கறாங்க. இது மட்டும் இல்ல சார், இப்ப பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க எசக்கி எங்க அம்மா துணையோட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம இவங்க எல்லாரும் எங்களை நடு தெருவுல நிறுத்தி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க. என்னடி பண்ணுவ? வீடியோ எடுக்கிற வீடியோ பாத்தீங்களா மக்களே? இவங்க 3 பேரும் சேர்ந்து எங்க அக்காவையும் மைனியும் போலீஸ் ஸ்டேஷன் போவிடாம தடுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன்ல. வீடியோ ரெக்கார்ட் பண்றதையும் இந்த முத்துப்பாண்டி தடுக்கிறாரு. அக்கா கையில இருக்கிற மொபைலையும் புடுங்கிட்டாரு. ஆனா நான் விடல. அக்கா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நானும் வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். இங்க நடக்கிற எல்லாமே என் மொபைல்ல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. கோர்ட்ல இந்த வீடியோ நிச்சயமா ஒரு நல்ல சாட்சியா இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. சூப்பரா, வெரி குட். என்னோட மொபைலை புடுங்கிட்டா எல்லாத்தையும் தடுக்க முடியுமா? இப்ப இவன்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன செய்வ நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? சிவபாலா, மரியாதையா அந்த போனை கொடுத்துரு சிவபாலா. தாராளமா கொடுக்குறேன். இதுல இருக்கிற வீடியோ கூட நீ டிலீட் பண்ணிக்கோ. நான் ரெக்கார்ட் பண்ணதுமே இந்த வீடியோவை கிளவுட்ல போட்டு வச்சாச்சு. நீ இந்த மொபைலையே உடைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட வீடியோ இன்டர்நெட்ல பத்திரமா இருக்கு. எப்போ வேணா பாஸ்வேர்ட் போட்டு எடுத்துக்கலாம். இந்தப்பா என்னோட மொபைல், தாராளமா வச்சுக்கோ. ஒரு நாளை எதுவும் பண்ண முடியாது பிரதர். என்ன போன் வேணுமா? என்னப்பா அது? இருளே இவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இந்த மொபைலில் முதல்ல பரணிக்கிட்ட திருப்பி கொடுல. கொடு மொபைல். உடனே நான் சமாதானம் ஆயிடுவேன் நினைக்காத. இன்னைக்கு உன்னை ஜெயில போடாம நான் விட போறதில்ல. ஏசக்கி, இப்ப நீ வரலன்னு வெய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானே போய் இந்த வீடியோவை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். இன்னியோட இவனோட பதவி, திமிரு, தெனாவட்டு எல்லாத்தையும் காலி பண்றேன். பரணி நில்லு. என்னலே பண்ணுது நீ? நான் பெத்த பொண்ணுதானே நீ? உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது, ஆளாக்கினது எல்லாம் நான் தானே. உன் அப்பன் சொல்லுதேன், கேட்க மாட்டியா நீ? பெத்த அப்பன் சொல்லுதேன். ஏன் கேட்க மாட்டேன்? தாராளமா கேட்பேன். நீங்க நல்லவரா இருந்தா கேட்டிருப்பேன். இவன் இசக்கி அடிச்சுப்போ, நீங்களும் கூடவே தானே இருந்தீங்க. நீங்க இவனை தடுத்தீங்களா என்ன? இல்லையே, தூண்டி விட்டு வேடிக்கை தானே பாத்தீங்க. இப்ப நாங்க அடிக்கும்போது நான் இல்லல்ல, அங்க இருந்தா தடுத்திருப்பேனே. அன்னைக்கு அடிக்கும் போது கூட இருந்தீங்கல்ல. அன்னைக்கு இவனை தடுத்திருந்தா இன்னைக்கு இவன் அடிச்சிருப்பானா? சரிலா, சரி, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிட்டேன். பரணி, மாமா தான் சொல்லுதாவல்ல, இனிமே இப்படி நடக்காம அவரு பாத்துப்பாரு. ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டாம்ல. மைனி, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நாங்க இருக்கோம். இந்த மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சுட்டா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கலாம். மைனி, அக்காவை நீங்க தடுக்காதீங்க. வேணாம், நீ சின்ன பையன் இதுல தலையிட்டு இருக்காத. நீ பெரியவனா செஞ்சு கிழிச்சதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அக்கா வாக்கா, என் பைக்லயே உன்னை ஸ்டேஷன் கூட்டு போறேன். கிளம்பு வா. நீ தான் எல்லாரையும் படம் பிடிச்சிட்டேல்ல, அத்தாட்சி இருக்குன்னு வேற சொல்லிட்ட. புறவை என்ன உனக்கு? இதாரு பரணி, அப்பா சொல்லுதேன், எம்புட்டு இறங்கி வந்து பேசுதேன் நானு. இந்த ஒரு தினம் அப்பா சொல்றது கேளு. தயவு செஞ்சு வேண்டாம் டி. சரி, நான் போகல. ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா? என்ன இன்னும் என்ன கண்டிஷனு? நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கணும்னா உடனடியா இங்கேயே
இந்த இடத்துலயே எல்லார் முன்னாடியும் இவன் இசக்கி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அடிச்சது தப்பு, இனிமே உன் மேல கை வைக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு இவனை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் இவனை விட்டுடுறேன். நீ என்ன சொன்ன? மன்னிப்பா? இவகிட்டியா? பா சொல்லு, இதெல்லாம் முடியாதுப்பா. என்னால மன்னிப்புல கேட்க முடியாது. அப்ப நான் கேஸ் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் பரணி இருல, எதுக்கு இப்படி ஓடுது நீ? நான் இவன்கிட்ட பேசுதேன், நான் பேசுதேன். என்னல இலை வளர்ந்து கெட்டவனே, வா வாலே வான்னு சொல்றேன்லப்பா. இல்லை பாண்டி வேண்டாலே. இந்தாரு, நீ எசைக்கு மூஞ்சியை உடைச்சது நல்ல வெளிப்படையா தெரியுது. பிடிவாதம் பிடிக்காத. இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியணும்னா நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். பா என்னப்பா விளையாடுதியா? பா அங்க பாருப்பா, இம்பட்டு பேர் நிக்கிறாங்க. இம்பட்டு பேர் முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கணுமா? சத்தியமா முடியாதுப்பா. இல்லே, இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லைல்லே. இங்க பாரு, ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்குது. அந்த ஒத்த ஓட்டு பேசின பேச்சுக்கு கையெல்லாம் வேற தட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் பரணி ஸ்டேஷனுக்கு போனான்னா ஊர்க்காரங்களே அங்கே போய் சாட்சி சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீ பரணி சொல்லுதை கேட்கறத தவிர வேற வழியே கிடையாது. இல்லே என்னலே, நான் சொல்லுது உனக்கு புரியுதா புரியலையா? நல்லா யோசனை பண்ணிக்கங்கய்யா. ஏற்கனவே அந்த எஸ்பி ஐயா சமூகத்துக்கு தான் சப்போர்ட்டு. இதுல இந்த கேஸ் வேற அவருக்கு கிடைச்சதுன்னு வைங்க, உங்க வாழ்க்கையவே தொலைச்சிடுவாரே. முத்துப்பாண்டி, இப்ப நீ மன்னிப்பு கேட்கலன்னு வையி, உன் தங்கச்சி கிட்ட இருந்தும் அந்த எஸ்பி கிட்ட இருந்தும் உன்னை எந்த கொம்பனாலையும் காப்பாற்ற முடியாது. பார்த்துக்கிடு. என்னப்பா இன்ஸ்பெக்டர், மன்னிப்பு கேக்குறியா இல்ல நான் ஸ்டேஷனுக்கு போகட்டுமா? பாரு, போய் மன்னிப்பு கேளு. கோலே சரி, இனிமே இப்படிலாம் நடக்காது. வா வீட்டுக்கு போவோம். சரி, நடக்காது. மன்னிப்பு எங்க சார்? அத கேக்கலையே நீங்க. பரணி, அதான் நான் கேட்டேன்ல. ஹலோ, அதுக்கு பேரு மன்னிப்பு இல்ல, உறுதிமொழி. நான் கேக்குறது மன்னிப்பு, அதுவும் நேரடியா எசக்கி கிட்ட கேட்கணும். என்ன மன்னிச்சிரு. இப்படிலாம் கேட்டா பத்தாது. உன்னை நான் அடிச்சது தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கணும். பா என்னப்பா இதெல்லாம்? இல்லே, இன்னிலையெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு இப்ப என்னப்பா என்னப்பான்னு உனக்கு வேற வழியே கிடையாது. நீ மன்னிப்பு கேட்டுதான் அவள்கிட்ட கேளு. கேளுங்க. நான் செஞ்சது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. பரணி, நீ மன்னிப்பு கேட்க சொன்னேன், அவன் கேட்டுட்டான். இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வேண்டாம், நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத. வா வீட்டுக்கு போலாம், வா. சரிப்பா, நான் சொன்னதுதான். இனிமே நான் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இனிமே இன்னொரு தடவை இப்படி நடந்தா
உங்க யாரையும் நான் விட மாட்டேன். எசக்கி, வீட்டுக்கு வா, போய் மருந்து போடலாம். வா. என்ன எல்லாரும் எங்க குடும்ப பிரச்சனைய பாத்தீங்களா? குடும்ப பிரச்சனைனா இப்படித்தான். அடுத்த வீட்டுல ஒரு பிரச்சனைனா உடனே நேர வேடிக்கை பார்க்க வந்துருவீங்களே. படம் முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்க. போங்க. ரொம்ப கவனமா தான் தையல் போட்டிருக்கேன். தழும்பெல்லாம் தெரியாது. ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. கொடுத்திருக்கிற மாத்திரையை ஒழுங்கா சாப்பிடு. ஓகேவா? ஒரு 2 நாள் மட்டும் தண்ணி படாம பாத்துக்கோ. 4 நாள்ல காயம் சரியாயிடும். ஓகே? 4 நாள்ல காஞ்சு போற காயத்துக்கு நீ இம்புட்டு ஆர்ப்பாட்டு பண்ணுதல்ல. ஆர்ப்பாட்டம் காயத்துக்கு இல்லடி, நீ பட்ட அவமானத்துக்காக. எசக்கி, ஒன்னு தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ பெரிய இவனா இருந்தாலும் அவனுக்கு சமமான ஆள் கூட தான் மோதணும். திருப்பி அடிக்க முடியாதவங்க இருக்காங்க இல்லையா? இந்த சின்ன குழந்தைங்க, பொம்பளை புள்ளைங்க, இவங்களெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கேவலம். திருப்பி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வீரத்தை காட்டுறான் பாரு. அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. படுபாவி படுபாவி, அவனோட துப்பாக்கியை காணோன்னு அவனோட மேலதிகாரி அவனை கண்டிச்சிருப்பாரு போல. அந்த கோபத்தையெல்லாம் இவன் மேல காட்டியிருக்கான். மானங்கெட்ட பையன். இது சமூகத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. நடு ரோட்ல வச்சு அவனை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சுட்ட. என் நெஞ்சே கொதிச்சு போச்சுக்கா. ஆனா அவ்வளோ ஜனங்க முன்னாடி தலை குனிஞ்சு கையெடுத்து கும்பிட்டானே, அப்போதான் எனக்கு குளுகுளுன்னு இருந்துச்சு. சண்முகாத்தான் வந்து அவனை அடிச்சு கைய காலை உடைச்சிருந்தா கூட அவனுக்கு இவ்வளவு அவமானம் இருந்திருக்காது. மன்னிப்பு கேட்டான் பாத்தியா? இத அவனால காலகாலத்துக்கும் மறக்க முடியாதுக்கா. இதால என் பொண்ணு சமூகத்தால தர முடியாத தண்டனைய இவ கொடுத்துட்டா பாத்தியா? இதுதான் என் பொண்ணோட புத்திசாலித்தனம். இப்ப வந்து நல்லா பேசு. அவன் இவள அடிக்கிறப்போ நீ வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த. ஏ பரணி, சும்மா அத்தையை திட்டாதடி. அவரு தள்ளி விடும்போது அத்தை அங்க இல்ல. இப்படியே உங்க அத்தையை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டே இரு, விளங்கிடும். இத பாருல சிவபாலா, அந்த பாண்டி பைய எசக்கி மேல கைய வச்சான். அதுக்குதான் பரணி அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டா. இந்த விவகாரம் இத்தோட முடிஞ்சு போயிருச்சு. சரியா? தயவு செஞ்சு இத நீ சமூகத்துக்கிட்ட போய் சொல்லி பெரிய விஷயமா மாத்தி விட்டுறாதல. அப்படி அத்தாங்கிட்ட மறைச்சு மறைச்சு என்னமா ஆக போகுது? ஊரே பார்த்துருக்கு. ஒருத்தர் கூடவா அத்தாங்கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? எலே, யாரு வேணா சொல்லிட்டு போகட்டும், நீ சொல்ல வேண்டாம். இந்த பிரச்சனை இதோட போகட்டும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இங்க பாரடி சகி, இனிமே அவன் உன் மேல கைய வச்சான்னு வெயி, உடனடியா எனக்கு ஃபோன் பண்ணு. இல்லனா நீ திருப்பி அவனை அடி. சரியா? சரி டி, இனிமே அதுதான் நடக்கும். நடந்தா சந்தோஷம்தான். டே சிவபாலா, அக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் வீட்ல சமைக்கல. என்ன சீக்கிரம் கொண்டு போய் வீட்ல விட்டுரு. அப்ப தினமும் நீதான் சமைக்கிறியாட்டி? பின்ன நீதான் ஆர்டர் போட்டுட்டு போயிட்டியே, அத மீற முடியுமா? இவ்வளவுக்கு சமைக்க முடியாதுதான். ஆனா அவங்க எல்லாருமே வாயில வைக்க விளங்குற மாதிரி தான் சமைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோ. ஏய், மறந்துடாத, அடுத்து அவன் கைய வச்சானா அவ்வளவுதான். ஓகே? டே சிவபாலா, வாடா. இந்தா, நான் வரேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிடி, பாத்துக்கோ. வாடா. எப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா. டீ கடை பக்கத்துல தானே இருக்கு. போய் 2 வடையும் டீயும் வாங்கிட்டு வர்றது தானே. ஏட்டி, எனக்கு மட்டும் என்ன வயிறு குளுகுளுன்னா இருக்கு? எனக்கு தான் பசிக்கு. அதுக்காக ராத்திரி நேரத்தில் போய் யாராவது வடையை திம்பாவளா? நீ ஹோம்வொர்க் முடிக்க சொன்ன, அதையும் முடிச்சிட்டேன். அடுப்படியில பார்த்தா தண்ணி சோறு கூட இல்ல. இப்ப எனக்கு பசி உசுறு போகுது. ஏதா கொஞ்சம் பொறுத்தா, ரத்னா வேற காணும், எங்க போனான்னு தெரியலையே. அக்கா ஸ்கூல்ல இருந்து வரல, நான் வர லேட் ஆகும்னு என்கிட்ட சொல்லிதான் அனுப்பிச்சிச்சு. வந்துட்டேன் டி. எதுக்கு டி பாப்பாவை நச்சரிச்சுக்கிட்டு இருக்க?
ஏத்தா அவ சின்ன பிள்ளை பசி தாங்குவாளா? போத்தா அவளுக்கு சீக்கிரம் ஏதாவது பொங்கி கொடுத்தா. பொங்கி தரவா? சமையல் செய்யலையாப்பா? ஆமாக்கா, வீட்ல எதுவுமே இல்ல. போச்சு. ஆமாத்தா, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அப்பா உட்காந்து பரிச்சை பேப்பர்லாம் திருத்திட்டு தான் போகணும்னு எச்எம் சொல்லிட்டாருப்பா. முடிச்சிட்டு தான் வரேன். ஒரு டீ கூட சாப்பிட முடியல. எனக்கும் கொலை பசியா இருக்கு. இதுக்கு மேல எப்ப சமைச்சு எப்ப முடிச்சு எப்ப எல்லாரும் சாப்பிடுறது? இல்ல என்னல செஞ்சு வச்சிருக்கீங்க? பசி உசுர போகுது, சீக்கிரம் எடுத்து வைங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ மட்டும் வாரியா? எங்க பரணி? ஏன் அவ இன்னும் வரலையா? என்ன நான் வரப்பவே மைனி இல்லைண்ணே. அவளுக்கு என்ன கோட்டி ஏதாச்சும் முடிச்சிருக்கா? பஞ்சாயத்து ஆபீஸ்ல அம்புட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நடுவுல போன் அடிச்சுட்டே இருக்கா. ஏதோ வீட்டுக்கு தான் போக கூப்பிடறான்னு நினைச்சு போற எடுத்துக்கலான்ட்டு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு போய் பார்க்க கிளினிக்ல ஆளகான பூட்டி இருக்கு. வீட்டுக்கு வந்திருப்பானா இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பா? அண்ணே, எல்லாருக்கும் பசிக்குண்ணே. மைனி சமைக்க கூட இல்ல, வீட்ல சாப்பிடறதுக்கு கூட ஒன்றும் இல்ல. ஏல சின்ன பிள்ளைல பசி தாங்க மாட்டாள, அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போ. இம்பிட்டு நேரம் உட்காந்துதானே இருந்த, நீ போய் வாங்கி கொடுத்துருக்காம்ல, உடனே என்னைய சொல்லுவ. எசக்கி அக்கா மட்டும் இருந்திருந்தா இப்படி செய்யுமா? நான் ஸ்கூல் விட்டு வரப்பவே தட்டுல சோறு போட்டு வச்சிருக்கும்ல.